ஓம் சாந்தி. 2/9/2023. இன்னைக்கு முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, ராவணனை பற்றிய கேள்விகள் முரளியில் என்னென்ன வந்துள்ளது? ராவணனை பற்றிய கேள்விகள் முரளியில் என்னென்ன வந்துள்ளது? புரிய வைக்கணும் இல்லையா? பாபா என்ன பதில் சொல்லியிருக்கிறார்னா, முரளியில் வந்திருக்கு, ராவணன் யார்? அவனை பாரதத்தில் நீண்ட காலம் 10 தலையுடன் கொடும்பாவி செய்து எரிக்கின்றனர். இந்த எதிரி எப்பத்திலிருந்து எரித்து வந்தனர். அந்த எதிரியை எப்பத்திலிருந்து எரிச்சிட்டு வந்தாங்க? அவன் எரிவதே இல்லையா, இல்லை கடைசியில் எரிந்து விடுவானா, இல்லை எப்பொழுதுமே இருப்பானா? இதெல்லாம் ராவணனை பற்றிய கேள்விகள். இதெல்லாம் பாபா இப்படிலாம் நீங்கள் சிந்தனை பண்ணி அதுக்குரிய பதில்களை மற்றவர்களுக்கு அர்த்தத்தோடு புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னார். 2வது கேள்வி என்ன இருந்துச்சு? ஆத்ம ஜோதி எப்பொழுது எரிந்து கொண்டுள்ள ஜோதியாக ஆகிறது? எப்பயுமே ஆத்ம ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஆத்மாவில் எப்பொழுது சதோ பிரதான சக்தி உள்ளதோ அப்பொழுது ஜோதி எரிந்து கொண்டே இருக்கும். தந்தை ஞான எண்ணெயை ஊற்றுகிறார். இதன் மூலமாக ஜோதி மீண்டும் எரிய ஆரம்பிக்கிறார். அந்த ஜோதி கொஞ்சம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அப்படியேப்பட்ட அணையிற நேரத்தில் பாபா என்ன பண்ணிடுறாரு? யானை நினைவுத்து அது மீண்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நாள்? 5000 வருஷம். 5000 வருஷம். இதெல்லாம் 5000 வருஷம், 2500 கிடையாது. 5000 வருஷம் ஆத்ம ஜோதி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா, அந்த நல்லா எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஜோதி அந்த பவர் என்ன ஆகிட்டே இருக்குன்னா கம்மியாயிட்டே இருக்கும். கடைசியில் தான் என்ன ஆயிடுது? அணைஞ்சு போகக்கூடிய ஸ்டேஜ் வர்ற நேரத்தில் பாபா ஏற்றிடுறார். 3வது கேள்வி என்ன இருந்துச்சு? எந்த வேறுபாட்டை சொல்லணும் இன்னைக்கு? ஒன்று உலகியல் தந்தை, ஒன்று ஆன்மீக தந்தை. இருவரின் வேறுபாட்டை சொல்ல வேண்டும். லௌகிக் அப்பாவை பற்றியும் சொல்லித்தரணும். அதே நேரத்தில் 2 அப்பா இருக்காங்கன்னு சொன்னாலே போதும் இல்லையா? கான்ட்ராஸ்ட் சொல்லணும். ஆன்மீக தந்தை எப்பொழுது கிடைக்கிறார்? லௌகிக தந்தை எப்பொழுது கிடைக்கிறாரு? ஆன்மீக தந்தை எப்பொழுது கிடைக்கிறார்? லௌகிக தந்தை ஒவ்வொரு ஜென்மத்திலையுமே கிடைப்பார். ஒவ்வொரு ஜென்மத்திலையுமே மாறி மாறி கிடைப்பார். ஆன்மீக தந்தை அரை கல்பத்துக்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் அரை கல்பம் அவரை நினைவு செய்கிறோம் இல்லையா? அதுக்கு கடைசி நேரத்தில் தான் கிடைக்கிறார். உலகில் தந்தை அழியக்கூடியவர், ஆத்மாக்கள் அழியாதது, தந்தையும் அழியாதவர். இதெல்லாம் நம்ம வித்தியாசப்படுத்தி எல்லாருக்கும் சொல்லணும். 2 தந்தையை வித்தியாசப்படுத்தி சொல்லணும். 4வது, ராகு திசை எப்படி குரு திசையாக மாறுகிறது? ராகு திசை, ராகு கிரகணம் பிடிச்சிருக்கு. இது எப்போ குரு திசை ஆகும்? நினைக்க பாபா என்ன சொல்றாரு? முயற்சி செய்யணும். அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னா, உலகத்திற்கு எஜமானர் ஆவதற்கு விருட்சபதி குரு பாபாவால் நீங்கள் முயற்சி செய்து கொண்டு உள்ளீர்கள். ஆகையால் உங்களுடைய குரு திசை உங்களுடைய திசையாக மாறிவிட்டது. குரு திசையாக உங்களுடைய திசை மாறிவிட்டது. ராகு திசை குரு திசை ஆயிடுச்சு. எப்படின்னா, பாபாவை விருட்சபதி அவர் அவருடைய ஞானத்தை கொடுத்து நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறாரு. அந்த குரு நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறாரு. எதற்குன்னா, உலகத்துக்கு எஜமானனாக ஆகுவதற்கு. அந்த முயற்சி நீங்கள் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே உங்கள் திசை என்ன ஆயிடுது? குரு திசையாக மாறிடும். 5வது கேள்வி, இல்லறத்தில் இருந்தாலும் என்ன நினைவு செய்ய வேண்டும்? குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பாபா வரதானத்தில் என்ன சொன்னாங்க? ஆண் பெண்கிற உணர்வு வரக்கூடாது, கனவுல கூட வரக்கூடாது. என்னுடைய துணைவன் பாபா தான், என்னுடைய கம்பைன்டு பாபா தான், இல்லை இவங்க கூட இந்த இடத்துல சேவை பொருட்டாக தான் நான் இருக்கிறேன்
அவ்வளோதான் அப்படி நினச்சிட்டு பாபா கூடவே வாழ்வதற்கு கற்றுக்கோங்க. அது மட்டும் இல்லை, என்ன சொன்னாங்க பதில் என்னென்னா, தேக சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு இருங்கள். இல்லறத்தில் இருந்தாலும் நான் ஆண், நான் பெண், கணவன் மனைவி, இந்த உணர்வு என்பது நமக்கு வரக்கூடாது. கனவிலும் பாபா மற்றும் நீங்கள் ஜோடியாக இருக்கிறீர்கள். நிமித்தத்திற்காக தான், சேவையினுடைய பொருட்டாக தான் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. மற்றபடி பாபாவோடு இணைந்துள்ளேன் என்ற நினைவு இருக்க வேண்டும். அப்போதான் நம்மளை என்ன சொல்லலாமா, தைரியமுள்ள வெற்றி ஆத்மா அப்படின்னு சொல்லலாம். அதையும் சொல்லியிருக்கிறாரு. இப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கன்னா நீங்கள் தான் யார், தைரியமுள்ள ஆத்மாக்கள். அடுத்து ஃபில்லப் த பிளாங்க்ஸில் முதல்ல குரு திசை மூலமாக டேஸ் ஆகிறீர்கள். குரு திசை மூலமாக டேஸ் ஆகிறீர்கள். விஸ்வகமாலிக்கு உலகத்திற்கு எஜமானன் ஆகிறீர்கள். குரு திசையால உலகத்திற்கே எஜமானராக ஆகிறீர்கள் இங்கே சங்கமயுகத்தில். இரண்டாவது, ராவணனை டேஸ் செய்து இருக்கிறார்கள், எவ்விசி கொடும்பாவி செய்து. மூன்றாவது, டேஸ் கண்மூடித்தனமான பண்டிகை, தசரா பண்டிகை. நான்காவது, சூட்சுமாதனத்தின் பிரம்மாவை டேஸ் என்று கூற முடியாது, பிரஜாபிதா என்று கூற முடியாது. கண்காட்சியில் டேஸ் ரகசியத்தை புரிய வைக்க வேண்டும். 2 தந்தையினுடைய அறிமுகத்தை புரிய வைக்கணும். ஆறாவது, டேஸ் மற்றும் டேஸ் ஆக இருப்பவர்கள் பாக்கியசாலிகள், தீவிர முயற்சியாளர்கள். சதா திருப்தியாகவும் இருக்கணும், அடுத்து சதா குஷியாகவும் இருக்கணும். அவங்க தான் யாரு, பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் தீவிர முயற்சியாளர்கள். வேற எதையும் நம்ம செய்ய வேண்டாம். தீவிர முயற்சின்னா நிறைய இங்கே படிக்கணும் போல, நிறைய முயற்சி செய்யணும் போல அப்படி நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 விஷயத்தை கடைபிடிச்சாலே நாம தான் தீவிர முயற்சியாளர்கள். என்னென்ன, சதா திருப்தி, சதா மகிழ்ச்சி. अच्छा, ओम शांति.